பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷங்க. இன்றைக்கி கூட ஏசப்பாவுடைய வார்த்தையை உங்ககிட்ட பேசுகிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். உங்களுக்காக ஒரு வசனத்தை காண்பித்து கொடுக்குறேங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து தான் சொல்கிறாரு, நிறைவாக்க போகிறேன் அப்படின்னு. நிறைவு அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு கிடைச்சிடுச்சு. நிறைவான ஆசீர்வாதம்ப்பா, போதும்ப்பா, எனக்கு இதுக்கப்புறம் வேணாம்ப்பான்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நிறைவு நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு கிடைக்க போகுதுன்னு ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்தாங்க சொல்கிறாரு. அதாவது நம்ம குறைவுகளை எல்லாவற்றையும் ஏசப்பா நமக்காக செய்ய போகிறாரு. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் குறைவுகள் இருக்கா? இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கும். எனக்கும் குறைவுகள் இருக்குது, உங்களுக்கும் குறைவுகள் இருக்குது. எனக்கு ஊழியத்தில் முன்னேறணும், வேலையில் முன்னேறணும், குடும்ப காரியங்களில் முன்னேறணும், பேரண்ட்ஸை நல்லபடியாக பார்த்துக்கணும், எனக்கு எதிர்காலத்துக்காக நான் நல்லா உழைக்கணும், சொந்தமாக வீடு கட்டணும். நமக்கும் நிறைய ஆசைகள் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு தனிப்பட்ட மனிதனா எனக்கும் இருக்குது, உங்களுக்குமே இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்களும் படிப்பில் முன்னேறணும், வேலையில் முன்னேறணும், குடும்பத்தில் முன்னேறணும், எக்ஸாம்ஸில் நல்லபடியாக எழுதணும். நிறைய எதிர்பார்ப்புகள், ஆசைகள் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இப்போ எல்லா குறைவுகளும், அதாவது எனக்கு நடக்கலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, அது எல்லாமே குறைவுகள் தான். பிரதர், என்னை பற்றி சொல்லவே இல்லை, நான் நிறைய வெளிநாட்டுக்கெலாம் ட்ரை பண்ணுறேனே, அப்போ எனக்கு ஏன் சொல்லலை? நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு தான் ஏசப்பா சொல்கிறாரு, நான் போட்டு வாங்க ட்ரை பண்ணேன், நான் ஒரு மீனவன்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? உங்களுக்கு மீனவனாக இருக்க உங்களுக்கு கூட ஏசப்பா குறைவுகள் இருக்குன்னா அது இன்னைக்கு சொல்கிறாரு, நிறைவேற்ற போகிறேன், நிறைவாக்க போகிறேன், எல்லாவற்றையும் உனக்காக செய்ய போகிறேன், நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியது எல்லாம் செய்யும் வசனம் சொல்லுதில்ல. அப்போ நம்ம பயப்படவே தேவையில்லைங்க. ஏசப்பா நமக்கு வேண்டியது எல்லாத்தையும் இன்னைக்கு செய்ய போகிறாரு. ஆனால் அவர் நமக்கு எல்லாவற்றையும் நிறைவாக்குறதுக்கு நம்ம ஒரு விஷயம் பண்ணணும். என்ன பண்ணணும்னா, ஏசப்பாக்கு பிடிச்ச ஒரு பிள்ளையாக இருக்கணுங்க. நம்மளுடைய எல்லா காரியத்தையும் கிறிஸ்து இயேசு என்ன பண்ண போகிறாரு? அவருடைய மகிமையில் நிறைவேற்ற போகிறேன்னு சொல்லிட்டாரு. நம்ம குறைவுகள் எல்லாவற்றையும் ஏசப்பா போக்க போகிறாரு. அப்படின்னா நம்ம குறைவுகளை போக்க போகிறது யார்? ஏசப்பா தானே. அப்போ ஏசப்பாக்கு பிடிச்சதை ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா? ஏசப்பாக்கு பிடிச்சபடி பைபிள் படிக்க, பரிசுத்தமாக வாழ, நீங்கள் அவருக்காக ப்ரேயர் பண்ணுறதுக்கு, அதிகாலையில் அவரை தேடுறதுக்கு, அவரை பற்றி 4 பேர்கிட்ட சொல்கிறது, ஆண்டவருக்கு உண்மையாக இந்த உலகத்தில் அவருக்காக எந்த பாவம் வந்தாலும் ஸ்ட்ராங்காக வாழ்வன்ட்டு அதில் நீங்கள் உண்மையாக இருக்க நீங்கள் தயாராக இருக்கீங்களா? அப்போ நீங்கள் இப்படி ஏசப்பாக்காக உங்களை வாழ நீங்கள் ஒப்பு கொடுத்தும்போது ஏசப்பா உங்கள் குறைவான காரியங்களை இன்னைக்கு நிறைவேற்ற போகிறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அது கண்டிப்பாக நடக்குங்க. நான் ப்ரேயர் பண்ணிட்டேன் உங்களுக்காக. அன்புள்ள தகப்பனே, ஆவியானவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த நாளில் கூட பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள், குடும்பங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இன்றைக்கும் நிறைய பேர் ஏசப்பா நிறைய தேவைகளோடு இருக்காங்க, நிறைய குறைவுகளோடு இருக்காங்க. இன்றைக்கி இந்த வசனத்தின்படியாக கிறிஸ்து இயேசு மகிமையிலே எங்களுடைய குறைவுகளை, ஆண்டவரே, எங்கள் குறைவான காரியங்களை நீங்கள் நிறைவேற்றுவன்னு சொன்னது போல் இன்றைக்கி நிறைவேற்ற போகிறதுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பில் உயர்த்துங்க, வேலைக்கு போகிற பிள்ளைகளுக்கு வேலையில் உயர்த்துங்க, குடும்ப காரியங்களில் உயர்த்துங்க, எல்லா காரியத்தில் எல்லா பிரச்சனையும் மாற்றுங்க ஏசப்பா. நிறைய எதிர்பார்ப்புகள், தேவைகள் இருக்குது. அது எல்லாவற்றிலும் கடின உழைப்பு போட்டு இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நீர் தரப்போகிறதுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. பலவீனங்கள் இருந்தால் எடுத்து போடுங்க, ஒரு சுகத்தை கொடுங்க. இன்றைக்கும் பாவத்தில், பிசாசின் போராட்டங்களை மாட்டிக்கொண்டிருக்க பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். என் இயேசுவானவர் இப்பொழுது ஒரு விடுதலை நீர் தருவதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. தடைகள் எல்லாவற்றையும் மாற்றுங்க, அற்புதங்களை காண செய்யுங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.